நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. வாரம் ஒரு குறிஞ்சி என்ற தலைப்பிலே இந்த நாளுமாக மீண்டும் ஒரு சத்தியத்தை நாம் வேதத்தின் பெயரிலிருந்து தியானிக்க இருக்கிறோம். வாசிப்போம். யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து நாம் ஒரு வசனத்தை வாசி கேட்கவும். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரருக்கு போய், நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவளுக்கு சொல் என்றார். இங்கே மதுரை மரியாதை நோக்கி ஆண்டவர் என்னை தொடாதே என்று சொல்கிறார். நான் இன்னும் பரலோகத்திற்கு பிதாவிடத்தில் செல்லவில்லை. உங்கள் கடவுளும் எங்கள் கடவுளும் உங்கள் தந்தையும் எங்கள் தந்தையுமாட்டு நான் ஏறி செல்லவில்லை என்று சொல்கிறார். நார்மலாக நாம் ஆண்டவர் 40ஆம் நாள் தான் பரலோகத்துக்கு ஏறி சென்றார் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே மதுரை நேரத்தில் நான் இன்னும் ஏறி செல்லவில்லை, என்னை தொடாதே என்று சொல்கிறார். ஆனால் அன்றைய நாள் சாயங்காலமே நாம் பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 31-7 நாம் வாசிக்கும் பொழுது, கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராது என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். இங்கே சிலத்தில் தொட்டு பாருங்கள் என்கிறார். அங்கே மதுரை மேற்கில் தொடாதே, நான் என் பிதாவிடத்தில் செல்லவில்லை என்று சொல்கிறார். என்ன காரியம் இந்த ரெண்டுக்குள் நடுவில் இருக்கின்றது என்பதை நாம் சற்று வேதத்தின் சத்தியங்களை அறிந்து ஆராய்ந்து கொள்வோம். இயேசு யாரையும் தொடக்கூடாது என்ற தீண்டாமை எண்ணத்தை படைத்தவர் அல்ல. சிறுமிகளை கொண்டு தொட்டு ஆசீர்வதித்தார், தொழுநோயாளை தொட்டு சுகப்படுத்தினார், குருடரின் கண்களை தொட்டு குணப்படுத்தினார், தாயப்பெண் மாமியார் பெண்ணாகியதும் கையை பிடித்து தூக்கிவிட்டு குணப்படுத்தினார், பெரும்பாடுள்ள பெண் அவரை தொட்டு சுகமானாள் அவள். இப்படி பல இடங்களில் இன்னும் ஏன் செத்து போன அந்த வாலிபனை தொட்டு பாடையை தொட்டு வாலிபனை எழுந்திரு என்று சொன்னார். லாசரின் கல்லறைக்கு சென்று வெளியே வா என்று சொன்னார். தலித்தாகும்படி சிறுமியை கையை பிடித்து தூக்கிவிட்டார். யூதர்களின் பரவிப்படி செத்து போனவர்களை தொட்டவர்கள் எல்லாம் தீட்டுப்படையவராக இருப்பார்கள். மாறி குணமாக்க முடியாத வியாதிகளை தொட்டவர்கள் தீட்டுப்பட்டவராக இருப்பார்கள். ஆனால் வேதத்தில் எங்கேயும் இயேசு தான் தீட்டுப்பட்டு போய்விட்டதா என்று சொல்லவில்லை. எனவே மதுரைமையார் தொட்டாலும் இயேசுக்கு தொட்டாலும் அது தீட்டாக எண்ணப்பட முடியாது. ஆனால் ஒரே நாளில் காலையில் ஒரு வார்த்தையை சொல்கிறார், மாலையில் ஒரு வார்த்தையை சொல்கிறார். ஏன் என்று நாம் சற்று ஆராதிக்கும் போது, ஒரு சில பேர் அவள் பெண்ணாக இருந்தாள், அவளுடைய நடத்தை செய்யலாம் இருந்தது, அதனால் சொல்லக்கூடாது என்று சொல்லி தங்கள் மனதிற்கு ஏற்றபடி ஒரு சில சாரியங்களை சொல்வார்கள். ஆனால் வேதம் அப்படி கற்பிக்கவில்லை. இந்த வேதாகம் எழுதப்பட்டது எல்லாமே யூதருடைய பாரம்பரியத்தையும் யூதருடைய வழிமுறையின்படி எழுதப்பட்டது. யூதர்கள் பாஸ்கா அன்னைக்கு பாஸ்கா திருவிழாக்கு அடுத்த நாள் இந்த காலையிலே அவர்கள் புளிப்புள்ள அப்ப பண்டிகையை கொண்டாடுறார்கள். புளிப்புள்ள அப்பமாக்கி அதை கொண்டாடுறது. பாஸ்கா அன்று இயேசு பலியாகி போய்விட்டார். யூதருடைய நியாயப்பிரமாணத்தை விட இயேசு பலியாகி விட்டார். அடுத்த நாள் அவர்கள் புளிப்பில்லாத அப்பம், அதாவது இயேசுவின் சரீரத்தையும் இரத்தத்தையும், பாவமில்லாத புளிப்பென்றால் பாவமில்லாத அப்பத்தை சாப்பிடும் திருநாளை கொண்டாடுங்கள். அதற்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் முதற் கனிகளின் பலன்களை ஆண்டவருக்கு அசைவாட்டும் படையலாக படைக்கும் ஒரு நாளாக இருக்குது. அதற்கு முந்தின நாள் இந்த குருக்கள் எல்லாம் வயலுக்கு சென்று அங்கே நன்றாக விளைந்திருக்க 100 மடங்கு பலன் கொடுத்துக்க முதற் கனிகளை, நல்ல கனிகளை எல்லாம் அடையாளம் பார்த்து வருவார்கள். அடுத்த நாள் காலையிலே பொழுது விடிந்தவுடன் மீண்டும் அந்த வயலுக்கு சென்று அந்த கதிர்களெல்லாம் அறுத்து கொண்டு வந்து அந்த வேரை அதிலிருந்து வெட்டி எடுத்து, வேருக்கும் உனக்கு என்பது சம்பந்தம் இல்லை, உலகிற்கும் உனக்கு என்பது சம்பந்தமில்லை, நீ ஆண்டவருக்கு முதற்காணியாக படைக்கப்படுகிறாய் என்று குருக்கள் அதை எடுத்துக்கொண்டு வருவார்கள். அதே போல யூதர்களும் தங்கள் வீட்டில் விளைந்த முதற்கனியை நல்ல பலன்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வருவார்கள். எல்லாம் ஆலயத்துக்கு வரும்பொழுது 7:30 மணி 8 மணி ஆகிடும் அந்த நேரத்துக்கு. அப்பொழுது குருவானர் ஆலயத்தில் சென்று முதற்கனிகளை அங்கே படைப்பார். யூதர்களும் தாங்கள் படைத்த தாங்கள் எடுத்துக்கொண்ட முதற்கனிகளை எல்லாம் அங்கே படைப்பார். இது யூதருடைய வழக்கம், யூதருடைய பாரம்பரியம். அருளாளர் இயேசு கிறிஸ்து இதைத்தான் அங்கே செய்தார். இன்னும் நான் என் தந்தையிடத்தில் ஏறி செல்லவில்லை என்று நான் உங்கள் தந்தையிடமும் என் தந்தையிடமும் உங்கள் கடமை எங்களோட நான் ஏறி செல்லுகிறேன் என்று சொன்னவர். அப்பொழுது ஏறி சென்று பிதாவிடத்தில் போய் எங்கே தேவாலயத்தில் எப்படி குருக்கள் தலைமை குருக்கள் என்று முதற்கனியை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்தார்களோ, அதே போல் அருளாளர் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதாக பிதாவிடத்தில் சென்று அங்கே தன்னை முதற்கனியாக அங்கே ஒப்புக் கொடுத்தார். முதற்கனியாக ஒப்புக் கொடுத்தார்.
மற்ற கனிகள் யூதர்கள் எல்லாம் மற்றவர்களெல்லாம் முதற் பலனை ஒப்புக்கிறது. யார் என்ற முதற் பலன் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். மத்தேயு 27 51 நாம் வாசிக்க பார்ப்போம். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமி அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்கள் சரீரங்களும் எழுந்தது. அவர் உயிர் திறந்த பின் இவர்கள் கல்லறை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தை பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். இப்ப அங்கே ஒரு பூமி எதிர்ச்சி ஆண்டவர் மரித்த பொழுது நடந்து என்றார். பூமி எதிர்ச்சி நடந்தபோது கல்லறைகள் திறக்கப்பட்டன. நம்ம ஊர் கல்லறை மாதிரி கிடையாது. குகைகளில் அடைக்கப்பட்ட குகை வாசல் எல்லாம் திறந்துச்சு. அப்ப இயேசு உயிர் திறந்த போது அதுதான் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் உயிர் திறந்த பின்னர் இவர்கள் கல்லறை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தை பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகாலை வேளையில உயிர் திறந்த போது இவர்கள் கல்லறை விட்டு புறப்பட்டு தங்கள் சொந்த ஊருக்கோ உறவினர்களோ நண்பர்களையோ தாங்கள் வசித்த தெருக்களையோ போய் சென்று பார்த்திருக்கலாம். அது எத்தனை வருடத்துக்கு முன்னால் பிறந்தவர்களோ வளர்ந்தவர்களோ என்று இங்கு வேதத்தில் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அவர்கள் எல்லாம் போய் பார்த்திருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு சென்றவுடனே இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் அழைத்து கொண்டு அவர் எப்படி யூதர்கள் தேவாலயத்திலிருந்து அசைவாட்டும் முதற் காணிக்கையாக தங்களை ஒப்புக் கொடுத்தார்களோ அந்த கயிறுகளை அதே போல இந்த பரிசுத்தவான்களெல்லாம் அழைத்து கொண்டு சென்று அசைவாட்டும் கனிகளாக முதற் பலன்களாக அவர்களெல்லாம் சேர்ந்து பிதாவிடத்துக்கு முன்னே ஒப்புக் கொடுப்பதற்காக ஆண்டவர் இவர்களெல்லாம் பரலோகத்துக்கு அழைத்து சென்றார். இயேசு உயிர்த்த பின் தான் பரலோகம் திறக்கப்பட்டது. பரலோகம் திறக்கப்பட்ட பின் தான் பரிசுத்தவான்கள் எல்லாம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். யார் இந்த பரிசுத்தவான்கள் தான் கல்லறைகள் திறக்கப்பட்டது ரகசியத்தை மத்தேயு இங்கே என்ன எழுதி வைத்தீங்கன்னா மத்தேயு சற்செய்தி யூதர்களுக்காக எழுதப்பட்டதாலே யூதர்களின் பாரம்பரியத்தை அதில் நினைவூட்டி அவர் எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அந்த அருளாளர் இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் செல்வதற்கு நாளை இருப்பதனாலே அந்த கனிகளை யாரும் தொட்டுவிடக்கூடாது, தீட்டுப்பட்டு விடக்கூடாது என்று எப்படி யூத குருக்கள் அது பிரதான ஆசாரியன் எப்படி யாரும் தன்னை தொடக்கூடாது, இந்த கனிகளை யாரும் தொடக்கூடாது, முதற்பலை யாரும் தொடக்கூடாது, அவர்களே எடுத்துக்கொண்டு வந்து பிதாவானவருக்கு ஒப்புக் கொடுத்தார்களோ அதே போல அருளாளர் இயேசு கிறிஸ்து முதற்கனியின் பலனை பிதாவுக்கு அர்ப்பணிக்கும் முன் யாரும் அதை தீண்டக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் மரியாதை மரியாதத்திலே என்னை தொடாது என்று கூறினார். ஆனால் அதே நாள் சாயந்தரத்திலே அவர் பிதாவிடத்தில் ஒப்புக் கொடுத்து திரும்பி வந்ததினாலே தான் சீடர்களை பார்த்து என்னை தொட்டு பாருங்கள், நான் ஆவி அல்ல, எனக்கு மாம்சம் ரத்தம் இருக்கிறது என்று சொன்னார். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேதத்தின் சத்தியங்களை நாம் அறிந்து தொடாது என்று ஏன் சொன்னார், தொடு என்று ஏன் சொன்னார் என்றும் முதற்கல்லின் பலன்கள் இன்னுமாக முதற்கல்லின் பலன்களே நாம் பார்க்க இருக்கிறோம். லேவியர் 2:14 முதற் பலன்களை போஜன பலியாக கர்த்தருக்கு செலுத்த வந்தால் நிறைந்த பச்சையான கதிர்களை நெருப்பிலே வாட்டி வதைத்து அதை முதலில் போஜன பலியாக கொண்டு வர கடுவா என்று கொடுக்கப்பட்டது. லேவியர் 23:11 உங்களுக்காக அங்கீகரிக்கப்படும் ஆசாரியன் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சன்னில் அசைவாட்ட வேண்டும். நீங்கள் அந்த அதிர்காட்டை அசைவாட்டும் நாளில் கர்த்தருக்கு சர்வாங்கன பலியாக ஒரு வயதான 18 ஆட்டுக்குட்டியை ஒப்புக் கொடுப்பீர்களாக என்று சொல்லப்படுகிறது. வேதத்தினுடைய சத்தியங்கள் எல்லாம் நிறைவேறத்தக்கதாக அருளாளர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் இதை நிறைவேற்ற அறிந்து கொண்டு ஏன் தொடாதே தொடு என்று சொல்றதுக்கு அர்த்தம் புரிகிறது. கல்லிலிருந்து புறப்பட்டவர்கள் யார், அவர்கள் எங்கே அவர்கள் சென்றார்கள் என்பது நமக்கு புரிகிறது. நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்ட சட்டங்களை அருளாத இயேசு கிறிஸ்து எப்படி நிறைவேற்றார் என்றும் நமக்கு தெளிவாக இந்த நாளிலே ஆண்டவர் உணர்த்தியிருக்கார். இயேசுக்கு நன்றி, இயேசுக்குகள். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை இந்த மாதிரி நிகழ்ச்சியை மீண்டும் சந்திப்போம்.